வணக்கம். நான் உங்கள் பேசும் குலதெய்வம். இன்று நாம் பார்க்க போகும் பதிவு, நம்முடைய குலதெய்வம் நம்மிடம் பேச வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், இத பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவை கேட்பதற்கு முன்னால் உங்களுடன் பேசும் இந்த குலதெய்வ சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கேளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய உறவினர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். குல தெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வெவ்வேறு தெய்வங்களாக இருக்கின்றன. இந்த குல தெய்வம் சில குடும்பங்களுக்கு ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம், சில குடும்பங்களுக்கு பெண் தெய்வமாகவும் இருக்கலாம். எந்த தெய்வமாக இருந்தாலும் வருடத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று நாம் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். குலதெய்வ கோயிலுக்கு போகின்ற நாட்கள் என்று பார்த்தோம் என்றால், அமாவாசை, நிறைந்த பௌர்ணமி, குலதெய்வ கோயில் திருவிழா நாட்களில் கண்டிப்பாக போய் உங்களது குல தெய்வத்தை நீங்கள் வணங்கிவிட்டு வர வேண்டும். இப்போது குல தெய்வம் நம்மிடம் பேச வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். குல தெய்வம் நமது இல்லத்தில் தங்கி நம்முடன் பேச வேண்டுமென்றால் முதலில் குலதெய்வ தீபம் தினசரி ஏற்ற வேண்டும். தினசரி என்பது காலை மாலை 2 வேளையும் நீங்கள் ஏற்ற வேண்டும். குலதெய்வத்தின் படம் அல்லது குலதெய்வ கலசம் கண்டிப்பாக வீட்டில் வைக்க வேண்டும். குலதெய்வத்திற்கு சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி நிலைவாசல் பூஜை கண்டிப்பாக செய்ய வேண்டும். நிலைவாசல் பூஜை செய்வதனால் உங்களது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற உங்களுடைய குலதெய்வம் உங்களது வீட்டு பூஜை அறையில் வந்து அமர்ந்து கொண்டு உங்களை பாதுகாக்கும். நிலைவாசல் பூஜை என்பது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் பூசி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து 2 நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் விட்டோ தீபம் ஏற்றி வைத்து ஒரு சொம்பில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் மஞ்சள், வேப்ப இலை, துளசி மற்றும் பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்க வேண்டும். இதை செய்தால் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய குலதெய்வம் நம்முடைய குழந்தை நம்மை வீட்டிற்குள் அழைக்கின்றது என்று நினைத்து கொண்டு நமது இல்லத்தில் வந்து நிரந்தரமாக அமர்ந்து கொண்டு நம்மை மட்டுமல்லாமல் நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். குல தெய்வம் சந்தோஷமாக நமது வீட்டில் இருக்கும்போது வீட்டில் வீண் சண்டை, வாக்குவாதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்போது மறைந்த முன்னோர்களின் ஆசியுடன் மகிழ்ந்து நம்முடன் குலதெய்வம் பேசத் தொடங்கும். உங்கள் கனவில் வந்தும் பேசலாம். உங்கள் கனவில் ஏதாவது ஒரு குழந்தை வடிவமாகவோ அல்லது அதே தெய்வத்தின் ரூபமாகவோ வந்து உங்களுடன் பேச ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் வேறு யாருடைய ரூபத்திலாவது வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுடைய குலதெய்வம் உங்களிடம் பேசும். உங்களுடைய குலதெய்வம் உங்களுடன் பேசும்போது மறக்காமல் அதை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த குலதெய்வம் உங்களிடம் என்ன பேசுகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கனவில் சிறு குழந்தை வடிவிலோ அல்லது மறைந்த முன்னோர்களின் ரூபத்திலோ அல்லது உங்களுடைய குல தெய்வத்தின் ரூபத்திலேயே வந்து பேசினால் கண்டிப்பாக மறுநாள் காலையில் எழுந்த பிறகு வீட்டை சுத்தம் செய்து மஞ்சள் நீர் தெளித்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் குலதெய்வ படம் வைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து அன்றைய தினம் சர்க்கரை பொங்கல் செய்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். உங்களுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் பட்டினி போடாமல் அதற்கு வேண்டிய உணவை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். குல தெய்வத்திற்கு மிகவும் பிடித்தமானது வெல்லத்தினால் செய்யப்பட்ட உணவுதான். ஆகவே இந்த நாளில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்து கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் வைக்க வேண்டும். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே உங்களுடைய குலதெய்வம் உங்களது வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுடன் மட்டுமல்லாமல் உங்களது வீட்டில் இருக்கின்ற அனைவரின் கனவிலும் வந்து பேச ஆரம்பிக்கும். உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து பாதுகாத்து கொண்டே இருக்கும்.
குல தெய்வத்தை நமது இல்லத்தில் நிரந்தரமாக தங்க தினமுமே நீங்கள் உங்களது வீட்டில் இருவேளையும் பூஜை செய்ய வேண்டும். வீட்டில் குலதெய்வ பூஜை எப்படி சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேசும் குலதெய்வம்.